இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? எது கிருஷ்ணன். எது கிருஷ்ணனா? என்னப்பா எது கிருஷ்ணன் வித்தியாசமான பேரா இருக்குதுப்பா. அப்படி திரும்பி நேரம் மைக்கு எது கேமரா பாருப்பா. எது கிருஷ்ணன் அப்படின்னா என்ன பார்த்தோம்? அப்படின்னா அப்பாட்ட தான் கேட்கணும். அப்பாட்ட தான் கேட்கணும். எதுக்கு கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே. நீங்க சொல்றதா? நான் சொல்றதான். ஆனா நல்ல பேரு எது கிருஷ்ணன் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஒத்துக்கிறது. அதே இவ்வளவு காய விட்டு எதுக்கியா காய விடுறீங்க? ஏற்கனவே மழை பெய்ஞ்செல்லாம் நினைஞ்சு போயிருக்கும். இதுல வேற மறுபடியும் நினைக்கிறீங்க. என்ன பண்றது? என்னப்பா பண்ற தம்பி? நான் இப்ப 10th படிச்சுட்டு. 10th படிக்கிறியா? இந்த 10த்ன்றது பப்ளிக் வச்சிருக்காங்க. இது சரியா தவறாப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது. அதை பத்திலாம் நீங்களாம் பார்த்து ஒரு எக்ஸாம் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. நாங்க ஏன் அதை பத்தி யோசிக்க போறோம்? எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. படிக்க வேண்டியதை படிச்சுதான் ஆகணும். பப்ளிக்கா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும். ஆமா, இங்க இருந்தாலும் அதே ரூமு தான், அங்க போனாலும் அதே ரூமு தான். தெரிஞ்சதை எழுத போறோம். நீங்க தெரிஞ்ச மாதிரி மார்க்கை போட்டு போயிட்டே இருங்க. இதுல நல்ல மார்க் எடுக்கணும். என்ன மாதிரியான பிளான்ல வச்சிருக்கப்பா நீ? எப்படி சொல்றது, அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கிறது. சில பேருக்கு சில விஷயங்கள் டக்குன்னு புரிஞ்சிடும். அவங்க வந்து கடைசி நேரத்துல படிச்சா இருந்தாலும் மார்க் வாங்கிடுவாங்க. சில பசங்க விழுந்து படிச்சாலும் எதுவும் புரியாது. எப்படி இருந்தாலும் அவங்க படிக்கிறத பொறுத்து தான். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி. இவர் காலையில 4 மணிக்கு எழுந்து உட்காந்து படிக்கிறாரு, நம்மளும் எழுந்து உட்காந்து படிச்சோம்னால வரப்போறது கிடையாது. அவன் படிக்காம இருக்கிறான், நம்மளும் படிக்காம இருந்தாலும் அப்பயும் வரப்போறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமை மூலமா அப்படியே படிச்சு எழுதணும்னா நல்ல மார்க் வாங்கிடலாமா? இது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆசிரியர் குழந்தைங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். குழந்தைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்களா, புரியாத மாதிரி இருக்காங்களாப்பா? எங்க ஸ்கூல்ல பரவாயில்ல. நான் வேற எங்கேயும் பார்த்தது இல்லை. வேற எங்கேயும் பார்த்தது இல்லை. எங்க பள்ளியில இருக்கிறவர்கள் அவங்க வரலும் பரவாயில்ல. வேற சொல்ல முடியாது. யாரை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் கை வச்சுட்டாங்கன்னா அது வேற இருக்குது. உண்மையை சொல்லிவிட்டோம்னாக்கா அப்புறமா அங்க ஏதாவது வந்து வம்பு பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னா எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிடுவோம். நாங்க கேமரா நிறுத்தின அப்புறமா நல்ல விஷயத்துல சொல்லுவோம். அப்படித்தானே? அப்படி சொல்லிடுவோம். சைட்ல பேசுவோம் அப்படின்னு. சைட்ல சென்டர்ல எப்படியோ நல்லா படிச்சா சரிதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு ஒழுக்கம் அப்படின்னு ஒரு மாணவர்கிட்ட எப்படி ஒழுக்கமா இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கிறது எப்படி சொல்றது, யோசிக்கிறது அந்த மாதிரி இருந்தா சொல்லலாம். நம்மளுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. தெரிஞ்சவங்கிட்ட போய் கேக்குறது. ஒழுக்கத்தை பத்தி ஏயா என்கிட்ட கேக்குறீங்க? ஒழுக்கத்தை பத்தி என்கிட்ட கேட்க கூடாது. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட கேள்வி. நீங்க தப்பான ஆளை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. சரியான ஆளை பார்த்து கேள்வி கேட்டேன்னா அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. உனக்கு எப்ப நடிகனா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கியாப்பா? சுத்தமா இல்ல. இல்லையா? என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? நானா ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆகணும். மிலிட்டரி ஆபீசர் ஆகணுமா? அப்படியே போறோம், ஒரு கன் எடுக்கிறோம், டக 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 டகன்னு சொல்றோம், அப்படியே வரோம், 2-3 குருவி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறோம். அவ்வளவுதானா? குருவி எடுத்துன்னு வரோம் வீட்டுக்கா? எது கிடைக்குதோ அதை சுட வேண்டியதுதான். எது கிடைக்குதோ சுட வேண்டியதா? துப்பாக்கி குத்துட்டாங்க, சும்மாவா நிக்கிறது வச்சுட்டு? அவ்வளவுதான். அது வேற துப்பாக்கி கொடுத்தா கணக்கு வேற இல்லையா? எதை வேணா சுடலாமா? அதனால ஏதோ ஒன்று கிடைச்சதா ஏதோ ஒன்று சுட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருந்தலாம்னா நீ உண்மையை நல்ல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா வந்துருப்பா. நீ அப்படி வந்து ஏதாவது சுட்டினா எனக்கு கூட வீட்டுக்கு 2 குடி ஏதாவது கொடுத்தானுப்பா. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்களா? விட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என் வீட்டு பக்கம் வர வைக்காத விட மாட்டேன் பொழுது. நீ ஃபாரஸ்ட் கொரியர் காசு நீங்க தான் கொடுத்தா? அது வேறையா? கொரியர் காசு சேர்த்து நான் தானா? வானாப்பா, அந்த குருவி அங்கேயே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். என்ன மொபைல் பயன்படுத்துறேன் நானா? இப்போ வந்து மைக்ரோமேக்ஸ் வருது. மைக்ரோமேக்ஸ்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? நான் இது ஆக்சுவலி பேசிக் மாடல் தான். என்கிட்ட மொபைல் எங்க அப்பா மொபைல். அப்பா கிட்ட தான் என் மொபைல் இருக்குது, என்கிட்ட கிடையாது. பார்க்கறதுலாம் கிடையாது. அப்பா வந்து இதை விட நல்ல மொபைலை வாங்கினா என்ன மொபைல் வாங்க சொல்லுவேன்? அப்பாவா? எது சொல்றது, எனக்கு இந்த இதுலலாம் அவ்வளோ எதுவும் தெரியாது. இதுல எதுவும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியாது. அதனால அப்பாவா பார்த்து ஏதாவது ஒரு மொபைலை வாங்கிட்டாருன்னா அந்த மொபைலை நாங்களும் ஆப்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். அப்படிதானே? ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு வந்து நீ சரியான பதிலை சொல்லிட்டே அப்படின்னா வாலாஜா சாமி சொல்லுவாங்க, அழகு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஆக்டோபஸ் இருக்குது, ஆக்டோபஸ், அதுக்கு எத்தனை இதயம்? 4 நினைக்கிறேன். 4 நினைக்கிறாப்புல. தவறான பதில் சொல்லிட்டாப்புல. யார் சரியான பதில் சொல்றான்னு பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் சாய் கிஷோர். சாய் கிஷோர். உங்க அப்பா சாய்பாபா பக்தரோ? கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. நான் கூட சாய்பாபா பக்தர் தான். நீங்க சாய்பாபா பக்தர் தானே? பாருப்பா, கையில் நாங்கள் டாலரே போட்டுட்டு தான் இருக்கோம். சாய்பாபா என்னென்ன நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காருப்பா? அவரா? என்னடா திடீர்னு கேட்டேன், மறந்து போச்சு. திடீர்னு கேட்டேன், படிச்சுட்டு வந்து சொல்றியா? அவர் எது சொன்னாலும் நல்லதுதாங்க சொல்லியிருப்பாரு. எந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்லாம் இல்லை, படிச்சுட்டு வந்து பொறுமையாக சொல்லுவோம். சாய்பாபா நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் என்னப்பா?
ஆக்சுவலி எப்படி சொன்னால் லைக் அவர் வந்து அப்பாவும் சாய்பாபா டிவோட்டி தான், அம்மாவும் சாய்பாபா டிவோட்டி தான். நான் பிறந்த வளர்ந்ததுலேருந்தே அவருடைய மகிமைகள், அவரை பற்றின புத்தகங்கள்லேருந்து இருக்கிற நல்ல நல்ல கருத்துக்கள் அவர் கூறினது அதெல்லாம் சொல்லியே வளர்த்தாரு. அதனால அவர் மேல நம்மளுக்கு ஒரு பற்று ஏற்படும். ஒரு மானசீக குருவானது சார். மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நான் இன்னி வரல அவரை வணங்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்றதான். இப்போ இந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, விலங்குகள்லாம் நிறைய அழிஞ்சிட்டே வருது. இந்த விலங்குகள்லாம் பாதுகாக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? நம்மளா நாம் என்னதெல்லாம் அழித்தோமோ, விலங்குகளுக்கு தேவையானது இதெல்லாம் அழித்தோமோ அதை திரும்ப நாம தான் கட்டிட்டு வரோம். இப்போ ஒரு வீடு இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம வீடு கட்டித்தரோம். அதே மாதிரி மரம் வளர்க்கணும். இப்போ நான் கூட குகையை ஒன்று இடிச்சு விட்டா குகையை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சி விட்டேன். பரவாயில்ல, விவரமாக தான் சொல்கிறாப்புல. நிறையா மரம் வளர்க்கலாம். சரணாலயங்கள் நிறையா இருக்குது, வேடந்தாங்கலாம் இருக்குது. முதல்ல இந்த சுற்றுப்புற சூழலை சரி பண்ணுறதுக்கு நாமளே முன் வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம். எல்லாம் நம்மளா முன்னு வரணுன்ற இன்னும் ஏதோ ஒரு படையை கிளம்புன மாதிரி தெரியலையப்பா. நம்ம கிட்ட நிறைய திறமை இருக்கு, என்ன அதை வெளியில கொண்டு வரதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். அது எப்படி வெளியே வர்றதுன்னா தெரியல. எப்படியாவது டப்பா உருட்டி தட்டி திறமை வெளியே தள்ளிடலான்னு பாக்குறோம், வெளியே வர மாட்டேன். உள்ள இருந்து எடுக்கணும். வாந்தி இல்லனா வாந்தி இல்ல, உள்ளந்து திறமை. நீ யாராவது தப்பா நினைச்சு உள்ளந்து எடுக்கிறேன்னுட்டு வாந்தி எடுத்து வச்சிடாதே. இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களாம் வேண்டாம். இப்போ உனக்கு வந்து நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேப்பா? ஆமா, நான் இப்போல்லாம் அதான் லட்சியம். இப்போ அதான் லட்சியமா? என்ன எந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்? ஸ்டாருங்கிறத விட எனக்கு ஒரு பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பேச்சில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு உங்களை மாதிரி ஒரு விஜய் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆயிடுப்பா, இது மாதிரி ஆட்களை தான் நாங்கள் தேடிட்டே இருக்கோம். உடனே உன்ன மாதிரி ஆட்கள் உடனே ஆயிடுங்கப்பா. இந்த மைக்கு என் கையில் கொடுத்து நீங்கள் வாங்கினா கொஞ்ச நாள் விஜய். கண்டிப்பாக எனக்கும் அந்த ஆசை தான் இருக்கு. என்னை விட நல்லா பண்ணுறவங்களாம் நீங்களாம் வந்தீங்கன்னா அம்மா சேனலில் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தால் நேராக சேனலுக்கு வாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் காத்திருக்குது. கண்டிப்பாக நீ வந்து அப்புறம் கலந்துக்கப்பா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்புறம் இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன்னா வாலாஜாஸ்டி சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக இருக்குது. ஈஸியாக கேளுண்ணா. இது ஈஸியாக இல்லை, நான் கேட்ட அப்புறமா தான் தெரியும். ரஷ்யா நாணயத்தின் பெயர் என்ன? இந்திய நாணய பேரு நேற்று தான் தெரியும். இந்தியா அதே நேற்று தான் தெரியும். இது எதுவுமே கொடுக்குற ரூபானா ஓ இதுதான் ரூபாவா அப்படின்னு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்குள்ள ரஷ்யாவை பற்றி கேட்குறீங்க கிட்ட தெரியறதுக்கான வாய்ப்புகள். பெரிய பெரிய கேம் சொல்ல இன்னொரு வாய்ப்பு தராங்க. வைல்ட் கார்டு ஒன்று. எனக்கு இன்னொரு கேள்வி, இன்னொரு பெரிய ஷோலே நடத்துறாங்க. இந்த சின்ன ஷோ இதில் நடத்த மாட்டீங்களா? இந்தாயா நீங்க ஒன்று எவ்வளோ கேளுங்க. இது மாதிரி கஷ்டமானதா கேளுங்க. ஒன்று என்னன்னு கஷ்டமான கேள்வி கேளுங்க. நான் எப்படியாவது மண்டையை போட்டு அப்படியே குழப்பையாவது கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லிடுவோம். தலைவர் நடிச்சுக்கிற படம் எதுவும் கேளுங்க. தலைவரா? எந்த தலைவர் படம் நடிச்சாரு? சூப்பர் ஸ்டார்னா? சூப்பர் ஸ்டாரா? ஏப்பா யாரை பாரு தலைவருன்றீங்க. சும்மானாவே யாரை பாரு நடிச்சவளும் தலைவருன்றீங்க, கட்சியில இருக்கிறவங்களும் தலைவருன்றீங்க. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாத்துக்கும் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? எல்லாரும் தலைவருன்றீங்க. குரூப்லயே யாராவது ஒருத்தந்தா தலைன்னு கூப்பிடுறீங்க. எப்படியோ ஒன்று ரைட்டு சரியான பதில் சொல்லி வாங்கலப்பா இவரு. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வா. என் பேர் செல்வா. என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கலையா? இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? இதுக்கு முன்னாடி தெரியல, மறந்து போச்சே. ஐயோ திடீர்னு இப்படி வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன படிச்சுட்டதே மறந்து போச்சே. என்ன பண்றீங்க? விளையாட போறீங்களா? என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? ஹாக்கிங்களா? ஹாக்கி எத்தனை பேர் விளையாடணும்? தெரியலையே. இதுவும் தெரியலையா? இப்பதான் முதல்ல பேட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ? 11 பேர் நினைக்கிறீங்க. மொத்தமே 11னா இல்ல ஒரு டீமுக்கு 11னா? மொத்தமே 11, ஆனா அது ஒரு டீம். அப்படியா? மொத்தமே 11னா ஆனா அது ஒரு டீம், ஆனா விளையாடுறது 2 டீம். கரெக்ட் தானே? அப்படி கூட சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம். ஆமா, கரெக்ட். இதுல வந்து பந்து இருக்கு இல்லையா, பந்து இதுல எப்படி போட்டா கோலு? பந்த கோலுக்குள்ள போட்டாதான் கோலுக்குள்ள போடணும். அதாவது அந்த பக்கம் ஒரு வலை ஒன்று வச்சிருப்பாங்களா, அதுதானே? அதே அந்த வலைக்குள்ள போட்டோம்னா கோலு. வலை இல்லையா? அது வலை இல்லையா? நெட்டு தானே? இல்லை வலை மாதிரி நெட்டு. நான் கூட ஆடுவரில் கிடைக்கக்கூடிய போல்டு நெட் அங்கிட்டு நினைச்சு விட்டேன். இது எப்படிங்க பந்து கையில தூக்கி போட்டோம்னாவே கோல் தானே? கையில தூக்கி போட்டா அது கோல் இல்லை, அது ஃபவுலு. கோல் இல்லை, அது ஃபவுலு. அதனால பேட்லயே தட்டிக்கிட்டு போகணுமா? அதுவும் எப்படி பேட்டுன்னு சொல்லக்கூடாதாம்பா, ஸ்டிக்கா, கொம்பு
கொம்புலேயே தட்டுமணும். கொம்பு சொல்லிடுவோம்ல. ஆமா, வளைஞ்ச கொம்பு. வளைஞ்ச கொம்பு, நேரான கொம்பு இல்லை, அது ஸ்டிக்கு அப்படின்னா கொம்பு அப்படின்னு. இதுல இந்த ஹாக்கி வந்து எந்த நாட்டுடைய இது முக்கியமான விளையாட்டு? நம்ம இந்திய நாட்டோட தேசிய விளையாட்டுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டீங்களா? இந்த கேள்விக்கு தான் என் அண்ணன் கரெக்டான பதில் சொல்லிட்டாப்ல. இதுக்கு தான் எது தெரியலையே, அமெரிக்காவா இருக்குமோ அப்படின்னு இழுத்துருவாருன்னு பார்த்தேன். இந்தியான்றது சொல்ல, நம்ம இந்தியாவோட தேசிய விளையாட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியை தான் சொல்லுவாங்க. இந்த ஹாக்கியை விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து யார் வந்து ஆசையை தூண்டினது? உங்களுக்கு வந்து எப்படி ஒரு விருப்பம் வந்தது? நான் ஸ்கூல் டைம்லேருந்தே விளையாண்டுட்டு இருக்கேன். அதனால கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். கம்பெனியில் வந்து இன்டர் யூனிட்டுக்காக விளையாடுறதுக்காக பயிற்சி எடுத்து திறமையை கொஞ்சம். அதனால் பள்ளியிலேருந்து ஆடிட்டு வந்ததுனால அவருக்கு அது வந்து விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் இன்றைக்கி வந்து விளையாடக்கூடியதாக வந்திருக்கேன். இதுவரை என்னென்ன இதெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இது வரைக்கும் இன்டர் யூனிட், அதாவது பிஹெச்எல் இன்டர் யூனிட் கேமில் போயிட்டு லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச்லாம் செமி வரைக்கும் போய் வந்தீங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு விளையாட்டை வந்து முறையாக கற்றுக்கணும் அப்படின்னாக்கா எங்கே போய் கற்றுக்கலாம், யார்கிட்ட கற்றுக்கலாம்? நாங்கள் இப்போ விளையாட்டை வந்து இப்போ வெள்ளூர்லேருந்து கோச் ஒருத்தர் வச்சு, வெள்ளூர் ஹாக்கி அசோசியேஷன்லேருந்து கோச் வச்சு முறைப்படி விளையாண்டு. அதாவது வெள்ளூரில் வந்து ஹாக்கிக்காக ஒரு சங்கம் ஒன்று இருக்கான், ஹாக்கி அசோசியேஷன். அதாவது விளையாடுறவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்களா. அந்த சங்கத்தில் போயிட்டு நீங்கள் சொல்லி யாராவது பயிற்சியாளரை கூப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அவங்க எப்படி விளையாடணும், எப்படி முறையாக விளையாடணும், எதெல்லாம் பாயிண்ட்ஸ் வரும், எதெல்லாம் பாயிண்ட்ஸ் வராது, எந்த தப்புலாம் செய்யக்கூடாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யாராவது விருப்பப்பட்டீங்கன்னாக்கா போய் நேராக போய் இருக்கிற ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு பயிற்சியாளரை வச்சுக்கலாம் அப்படின்றது. நீங்கள் என்ன ஃபோன் பயன்படுத்துகிறீங்க? நான் ஃபோன் நோட் டூங்களா? நோட் 2 அப்படின்றது கேலக்ஸி நோட் 2. அது நோட் 2. இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது? எதுக்காக நீங்கள் இதை வாங்கினீங்க? என்னென்ன ஃபெசிலிட்டி? அதில் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குல்ல? ஆமாம். ஃபேன் இருக்கா அதில்? மிக்சியும் இருக்குது. மிக்சி இருக்கா? தெரியாமல் போச்சு. போன வாரம் கூட வீட்டில் சட்னி அரைக்கணுன்னா மிக்சி தேடினே இருந்தேன். அடுத்த முறை நோட் 2 வாங்குறேன். அது உள்ளே இருக்கிற மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அப்படிதான் இல்லை? கண்டிப்பாக ரெடி. இப்போ வீட்டில் தக்காளி சட்னினா அதில் தான் அரைக்கிறாங்களாமே. அம்மிக்கல் மாதிரி மேலே வச்சு அரைச்சிடுவாங்க. சட்னி அரைக்கலாம், ஆனால் அது கரண்ட் வேணுமே. அது வேறையா? கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல விஷயம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்டி சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குது. ஓகே. விமானம் இருக்குல்ல, விமானம். ஆமாம். ஆகாய விமானத்தை முதல் கடத்தியவர்கள் யார்? நீங்கள் தான். நான் எங்க போய் எதை கடத்தினேன்? நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கு சைக்கிளே ஓட்ட வராது. நான் எங்க போய் விமானத்தை கலந்துறது? என்னால முடியாது. வரேன் சாமியே.